தம்பிங்களா, வேறு வண்டிக்கு வந்து ஃபியூல் அடிக்கிறோம். ரைட் ஃபியூல் நம்ம வண்டிக்கு வந்து அடிக்கிறோம். அது மாதிரி நம்ம உடம்புக்கு ரைட் ஃபியூல் அடிங்க. எது கரெக்டான உணவு, எது நல்ல உணவு, எது சத்தான உணவு, எப்படி ஹைட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. சரி, உடம்புக்கும் ரைட் ஃபியூல் வேணும், சக்ஸஸுக்கும் ரைட் ஃபியூல் வேணும். இப்போ நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, சக்ஸஸ் வந்து யாருக்கு கிடைக்கும், யார் வெற்றியாளர் ஆவாங்கன்னா, நம்ம வந்து எப்பவுமே டிமாண்டில் போகணும். டிமாண்டுனா ஒன்றும் இல்லை, கடுமையாக உழைக்கிறது எல்லாரும் உழைப்பாங்க. நிறையா படித்தவங்க இருக்காங்க, நிறையா உழைக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் வெற்றி பெறாங்க. அவங்க யாருன்னா, அந்த ஒழுக்கம் அவங்க கிட்ட இருக்கும், டிசிப்ளின். அந்த தொழில் சம்பந்தமா, அந்த வேலை சம்பந்தமா என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யறதுக்கு உண்டான வேலைகளை தினசரி தவறாம, தினசரிங்கிறது நல்லா கவனிச்சுக்குங்க, கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த கன்சிஸ்டண்டா நம்ம பண்ணணும். தொடர்ச்சியா அப்படி பண்ணும்போது தான் நம்ம வந்து அந்த வெற்றியை அடைய முடியும். டிமாண்டுன்னா இப்போ எல்லாம் பண்டிகை கொண்டாடுவான், நம்ம போய் வேலை செஞ்சுட்டு இருக்கணும். எல்லாரும் ஜாலி பண்ணுவான், சினிமாவுக்கு போவான், ஏதோ ஒன்று பண்ணுவான், பொழுதுபோக்குவான், ஃப்ரெண்ட்ஸ்லாம் விஷயமா நம்ம பண்ணிட்டு இருக்கணும். இப்போ டாக்டர் பாருங்க, ஐஏஎஸ் பாருங்க, அவங்களாம் ரொம்ப வருஷமா படிப்பு 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 படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு. ஸோ அவங்க தான் அப்படி ஜெயிக்க முடியும். ஸோ நீங்க வந்து டிமாண்டான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? காலை நேரமா இருந்திருக்கிறது டிமாண்டு, நல்ல உணவு சாப்பிட்றது டிமாண்டு. ஸோ அந்த விலை கொடுக்கணும், ப்ரைஸ் டு பே. அந்த விலை கொடுக்காம நம்மளால ஜெயிக்க முடியாது. ஸோ சக்சஸ் அப்படின்னா அது ஒரு சில விஷயங்களை கேட்குது நம்ம கிட்ட. அந்த விஷயங்கள் நம்ம பண்ணணும். டிசிப்ளினு, கன்சிஸ்டன்சி, மெயினாக வந்து டிமாண்டு. மார்க்கெட்டில் எதாவதுலாம் டிமாண்டு, மக்கள்கிட்ட எதெல்லாம் டிமாண்டு. இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடுவாங்க. நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டால் எப்படி ஜெயிக்க முடியும்? ஸோ தள்ளி போடாமல் அப்போதைக்கு எப்போ, டூ இட் நவ், டூ இட் டுடே. இந்த டாஸ்கை, இந்த வேலையை, இந்த செயலை நான் இப்போவே பண்ணணும், அது டிமாண்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கங்க. உங்கள் வேலையை பொறுத்து, அவங்களுடைய தொழிலை பொறுத்து எது நம்மளுடைய டிமாண்டு. நம்ம கொலீக்ஸ், நம்ம கூட இருக்கிற சக போட்டியாளர்கள், வேலை செய்கிறவங்க, நம்ம சக காம்படிட்டர், பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாரு, அவங்க வந்து எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கோம். ஸோ அவங்களோட நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து அவங்க பண்ணாததை, அவங்க தள்ளி போடுறத, அவங்களால முடியாத நம்ம உடனே பண்ணணும், இம்மீடியட்டாக பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் தாட் ப்ராசஸ் வச்சு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் நிறையா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக்ஸஸ் அவங்களுக்கு தான் கிடைக்கும்.